மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, மோசே அங்கே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறார். அதாவது கர்த்தர் மோசையோட சீனாய் மலையில் பேசுகிறார் இல்லையா? பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அங்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அங்கே அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, கர்த்தரோட கன்சல்டேஷனில் இருக்கார். இங்கே கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு இம்பேஷன்ஸ். அவிஸ்வாசத்தின் இன்னொரு குணம் என்னென்னா இம்பேஷன்ஸ், அதாவது பொறுமையின்மை. இன்னொன்று ரெஸ்ட்லெஸ்னஸ். கொஞ்சம் பேசாமல் இருக்க முடியல, ஏதாவது ஒன்று செய்யணும், சீக்கிரம் செஞ்சிடலாம். அவரை காண ஆள், என்ன ஆச்சோ, செத்து போனாரோ என்னமோ தெரியல, ஏதாவது பண்ணிடலாம். ஆங்ஸைட்டி, ஒரு பதற்றம், ஏதாவது ஒன்று அவசரமாக செய்யணும். இன்னொன்று டிஸ்ரெஸ்பெக்ட், அதாவது கடவுளுடைய மனுஷன், இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், சிவந்த சமுத்திரத்தை வெறும் கையை நீட்டினார், ரெண்டாக பிளந்தது. அவ்வளோ பெரிய ஆள், எத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்னால் செய்து காமித்திருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். இவர்களுக்கு தலைவராக கர்த்தர் அவரை கொடுத்து இவர்களை கொண்டு போய் பாலம் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. இவர்களை வாழ வைக்க வந்த அந்த மனுஷனையே அவர்கள் அவமதிக்கிறார்கள். இதெல்லாம் அவிஸ்வாசத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது. இப்போ திருப்போம் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம். அடுத்தது 7வது முறை சோதனை. இங்கே எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிட்டு கொண்டிருந்ததுன்னா இங்கிலீஷில் எப்படி வரும்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நினைக்கிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரணம்னு. இப்போ காமிக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவிஸ்வாசத்தினுடைய அறிகுறி. கர்த்தர் அதை வெறுக்கிறார். முறையிடுதல், கம்ப்ளைனிங் நேச்சர், இது அவிஸ்வாசத்தின் அறிகுறி. வீடுகளில் பார்த்துருப்பீங்க, முறையிடுகிற ஜனங்கள், முறையிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, கிடக்கிறவங்க. அது நல்லதே கிடையாது. ஏனென்றால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது முறையிட்டு இருக்கிறது, அது சரியில்லை, இது சரியில்லை, என்ன தான் செஞ்சாலும் சரியாக வரமாட்டேங்குது, என்ன தான் சொன்னாலும் இந்த புருஷன் கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன தான் செஞ்சாலும் இது என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, நான் எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது, இப்படி முறையிட்டு கொண்டிருக்கிறது. முறையிடுதல் என்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது அவிஸ்வாசத்தின் உள்ளத்திலிருந்து வருகிறது. அது கர்த்தருடைய செவிகளில், கவனிங்க, அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. இதை விட இன்னும் வேணுமா? முறையிடுதலை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி கிடையாது, அது ஒரு சாதாரண ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தரை கோபம் மூட்டுகிறது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்போ அவிஸ்வாசம் எவ்வளோ பெரிய ஒரு மோசம் பாருங்க. கர்த்தரை கோபம் மூட்டுகிறது, எரிச்சல் மூட்டுகிறது. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். அப்போ இது எவ்வளோ முக்கியம்னு கவனிங்க. கம்ப்ளைனிங் நேச்சர். அவிஸ்வாசத்துக்கு டெஃபினட்டாக சில அறிகுறிகள் இருக்குது. அதனால தான் அதை போதித்து கொண்டிருக்கிறேன். விசுவாசத்துக்கும் அறிகுறி இருக்குது பாருங்கள். விசுவாசத்துக்கு என்ன அறிகுறி? விசுவாசம் எங்கே இருக்குதோ அங்கே சமாதானமும் சந்தோஷமும் உண்டு. அவிஸ்வாசம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தவிப்பு, அங்கே கம்ப்ளைனிங், முறையிடுதல், அங்கே ஒரு விதமான துக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஏன்னா முறையிட்டால் வருத்தம், இவையெல்லாம் இருக்குது. ஆனால் விசுவாசமோ கர்த்தரில் களி கூறுகிறது. பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறார்கள். விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, பிரச்சனைகள் ஏராளம் இருக்கலாம், போராட்டங்கள் எவ்வளோ இருக்கலாம், சவால்கள் எவ்வளோ சந்தித்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறது உள்ளம், கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறது, கர்த்தரிடத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. Unbelief despairs, unbelief complains, but faith rejoices. Unbelief complains, but faith gives thanks to God and is glad. விசுவாசம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது, அது சந்தோஷமாக இருக்கிறது. அவிசுவாசமோ முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, விசுவாசத்தை க்ளீனாக பார்க்கலாம். ஒரு ஆளுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா க்ளீனாக பார்க்கலாம். ஏதோ வேக நம்ம விசுவாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. யார் கண்டா, யார் எப்படி தெரியுமாக்கும் விசுவாசம் அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக விசுவாசம் இருந்தால் தெரியும். விசுவாசம் இருந்தால் அவருடைய பேச்சில் தெரியும், அவருடைய நடவடிக்கையில் தெரியும், அவருடைய செயல்களில், அவருடைய பேச்சில் நிச்சயமாக அந்த விசுவாசம் வெளிப்படுகிறது. அவிசுவாசம் அப்படி தான், அவருடைய செயல்களில், அவருடைய பேச்சில் வெளிப்படுகிறது.
அப்போ அவிசுவாசம் எவ்வளவு பெரிய ஒரு தீங்கை உண்டாக்குது பாருங்க. அங்கே பற்றி எரியுதான், கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்து சிலரை பட்சித்தை போட்டுறது. அந்த அளவுக்கு இந்த அவிசுவாசம் என்கிறத கர்த்தர் வெறுக்கிறார். நீ சொல்ல என்னங்க இது பட்சித்து போட்டதுன்னு இருக்குது, இப்படி சாகடிக்கலாமா? இது எவ்வளோ பெரிய மேட்டர்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், அதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஆட்களை விட்டால் அந்த முழு கும்பலுமே அவிசுவாச கும்பலாகி எல்லாருமே கெட்டு போயிடுவாங்க. ஹலோ, சில நேரத்தில் டாக்டர் வந்து கையை காலை வெட்டி எடுக்கிற மாதிரி வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆளை காப்பாற்றுறதுக்கு. அந்த மாதிரி நடவடிக்கை தான் இது. ஏன்னா இந்த மொத்த ஜனமும் அழிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாருமே கெட்டு போயிடக்கூடாது, இவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படக்கூடாது, எல்லாரும் இவங்க பேச்சை கேட்டு இவங்க பின்னால் போயிடக்கூடாது, இவங்கள மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்கள் பார்ப்பீங்க இவங்களுடைய அவிசுவாசம் வந்து எப்படின்னு சொன்னால் எல்லாரையும் தொற்றி கொள்ளுகிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 10வது முறைக்கு வரும்போது அவர் சோதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தேசமே அழுகுது. அந்த அளவுக்கு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது. இந்த அவிசுவாசமானது முழு தேசத்தையும் பாதிக்குது. அத்தனை லட்சம் பேர் அவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் பாருங்க இங்கே அவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடந்தது. சிலர் அந்த அக்கினி பட்சித்து போட்டுறது. ஏன்னு சொன்னால் இவர்கள் மொத்த தேசத்தையும் கெடுத்துருவாங்க, எல்லாரையும் கெட்டு போக பண்ணிவிடுவார்கள். அப்போ பாருங்கள், அப்போ கம்ப்ளைனிங் இஸ் எ சீரியஸ் திங். அடுத்ததுக்கு போவோம். 4ஆம் வசனம் 1-3 வரைக்கும் அது 7வது முறை சோதிக்கிறது. 8வது வந்து 4ஆம் வசனத்தில் இருக்குது, கவனிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க அழுது. அதுதான் அடுத்த அறிகுறி. அவிசுவாசத்தினுடைய ஒரு அறிகுறி என்னன்னா அழுகிறது. இப்போ சில காரியங்களை சொல்ல போகிறேன். இப்போ ஏன்னு சொன்னால் சிலர் என்ன சொல்கிறாங்க, அழுகிறதுன்றது ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் அழுகிறோம். ஒரு இழப்பு, ஒருத்தர் இருக்கிறாரு இறந்து போயிடுறாருன்னு வச்சுங்க, அந்த குடும்பம் அழுகுது, விளங்குது எனக்கு. ஆனால் அந்த அழுகையில் கூட பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அழுகிறதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க வேணும். நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல, உலகத்தாரை போல துக்கிக்காமல் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? உலகத்தில் இருக்க எல்லாரை போல நாம் துக்கிக்கிறது இல்லை. அவங்க எப்படி துக்கிக்கிறாங்க, ஐயோ போச்சே, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு. அவங்க புலம்புறதை பார்த்தீங்கன்னா இதோட அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இவர் போயிட்டார், அப்புறம் நான் எதுக்கு, இவரோட என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அப்படி தான் அழுகிறாங்க. நாம் அப்படி அழுகிறது இல்லை. இருந்தார், இனிமேல் நம்மோடு கூட சரீர பிரகாரமாக அவர் இருக்க போகிறதுலே நினச்சா அழுக வருது தான், கண்ணீர் வருது. ஏன்னா நம்மெல்லாம் மனுஷர்கள், அது நேச்சுரல், அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் அவர்களை போல துக்கிக்கிறது இல்லை, அது நம்பிக்கை இல்லாமல் அழுகிறது. அது வந்து இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுது, இதோட போச்சு அப்படின்னு நம்புறது. நாம் அப்படி நம்பலை. அவர் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் போல. ஹலோ, அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை முடியல. நாம் நம்பியிருந்த ஒருவர் நம்ம விட்டு கடந்து போயிடலாம், ஆனால் அதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற அவநம்பிக்கை எனக்குள்ள இல்லை. ஏன்னா கர்த்தர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் எல்லா தேவையிலையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் என்ன கிறிஸ்தவர்கள்? ஹலோ, ஐயோ போச்சேன்னு மாரில் அடிச்சுட்டு புலம்புறதா? கிடையாது. அதை நம்ம பண்ணுறது கிடையாது. நெஞ்சில் அடிச்சுட்டு புலம்புறவர்கள் நாம் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒன்றும் போகலை. இது வந்து ஒரு தற்காலிகமான இது. மரணம் வந்து ஜெயிக்கப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆகவே இந்த மரணம் என்கிறது ஒரு தற்காலிக ஒரு காரியம் மாதிரி. கொஞ்ச நாளைக்கு இவர் நம்ம விட்டு கடந்து போகிறாரு, அவர் அடக்கம் பண்ணப்படுறாரு. ஆனால் இது நிரந்தரமான ஒன்றல்ல. இயேசு திரும்ப வரப்போகிறாரு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், நாம் அவரை காணப்போகிறோம். மறுபடியும் அவர் வாழப்போகிறாரு. இந்த சரீரத்தை கூட அவர் இழக்கப் போகிறது இல்லை, அந்த சரீரம் கூட அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட போகிறது. இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருக்குது பாருங்க. நித்தியமாக அவர் வாழ போகிறார், நாமும் வாழ போகிறோம், ஒன்றாக இருக்க போகிறோம். இதெல்லாம் வேத வசனத்தின் சத்தியங்கள். இந்த பரம நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அது இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு இல்லையே அப்படின்ற ஒரு துக்கம் நமக்குள்ள இருக்கலாம், அழகலாம். ஆனால் இதோட போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இல்லை. ஏனென்றால் எவ்வளோ பெரிய நஷ்டமாக இருந்தாலும் இழப்பாக இருந்தாலும் கர்த்தர் அதற்கு மேலே நமக்கு ஈடு கட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை விட இன்னும் அதிகமாக நமக்கு திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். நான் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் யோபுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள்.
எல்லாவற்றையும் இழந்து நின்னான். கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். ஆகவே நம்முடைய துக்கம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் போல துக்கம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் நாம் நம்பிக்கை உள்ள மக்கள். நல்ல காரியம் நடக்கும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால் நம்முடைய துக்கமே ஒரு வித்தியாசமான துக்கமாக இருக்கிறது. ஆகவே நம்ம அழுகையை கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. நம்ம அழுதாலும் கூட அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய துக்கத்தின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய துக்கத்தின் மத்தியிலும் புத்தி கட்டாத தேவ சமாதானம் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஒரு துக்க வீட்டில் கூட, ஒரு கிறிஸ்தவ வீடுன்னு சொன்னால் அங்கே அந்த புத்தி கட்டாத தேவ சமாதானம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அதனால தான் அந்த மாதிரி நேரத்தில் நான் நினைவூட்டுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்படிப்பட்ட பிரசங்கம் தான் பண்ணுறது. நான் அங்கே போய்ட்டு ஏன் அவளுக்கு ஞாபகம் மூட்டணும், கர்த்தர் உங்களோட இருக்கிறார், நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் என் சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தைரியம் கொள்ளுங்கள், சொல்லுங்க இதை என்று நான் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால் இதுதான் கிறிஸ்தவம். இது ஒரு மெய்யான அனுபவம் பாருங்கள். இது வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையை நிஜமான விதத்தில் தொடுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் அங்கே சந்திக்கப்படுகிறது. அப்போ அந்த துக்கம் கூட பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு என்னென்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா, ஜெபம்னாலே அழுது தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க பாருங்கள். ஜெபம்னாலே அழ வேண்டியது. இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள். இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? 4ஆம் வசனம் கடைசியது. 5ஆம் வசனம், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், அதாவது மீன்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். என்ன ஆளுங்க பாருங்கள். வனாந்தரத்தில் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. யோசித்து பார்க்குறோம், நல்ல பூண்டு குழம்பெல்லாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. வெங்காய சாம்பார் என்னாச்சு? கர்த்தர் என்ன வனாந்தரத்தில் இவங்க கேட்டிருந்தா வெங்காய சாம்பார் தரமாட்டாரா? பூண்டு குழம்பு தர்றது அவ்வளோ கஷ்டமாக கர்த்தருக்கு? அது எப்படிங்க தருவார்? எப்படியோ தருவார். தரமாட்டாரா? தரலையா? சாப்பாடு வானத்திலேருந்து வரும்னு யாராவது யோசித்தாங்களா? யாராவது இங்கேருந்து வருமா அங்கேருந்து வருமா இப்படி தான் பார்த்துட்டு இருப்போம் மொழி, அங்கே யாரும் பார்க்க மாட்டான். ஆனால் அங்கேருந்து கொட்டினார் சாப்பாடை. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து அவர் கொட்டுவாருங்க. அப்படி தான் கர்த்தர் இல்லையா? அப்போ கர்த்தர் செய்ய மாட்டாரா? இதெல்லாம் செஞ்சாரா? அதை செய்ய மாட்டாரா? வெள்ளை பூண்டை தரமாட்டாரா? வெங்காயத்தை தரமாட்டாரா? கீரையை தரமாட்டாரா? உட்காந்து இது முருங்கைக்கீரையும் அதையும் எதையும் யோசிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. எல்லாம் சொன்னேன் இல்லையா, சாப்பாட்டுறாமனுங்க உட்காந்துக்கிட்டு அதை வச்சு அதை நினச்சிக்கிட்டு அழுகிறார்கள். அழுதுகிட்டு இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. 6ஆம் வசனம், இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்றார்கள். 10ஆம் வசனம், அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். இருக்கீங்களா? லட்சம் மக்கள், இவங்க கிட்டத்தட்ட 2-3 மில்லியன் பீப்புள் இருந்திருப்பாங்கன்றாங்க. 20 லட்சத்து பேர் மேலே இருந்துருவாங்கன்றாங்க. 6 லட்சம் காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்காங்களாம். அப்போனா எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ பேரும் அவன் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று அழுதுட்டு இருக்கானா. நான் இது வந்து ஒரு அவிசுவாசத்தின் ஒரு மாபெரும் சின்னமாக இருக்கிறது. ஏன் அழுகணும்? என்ன பிரச்சனை அப்படி ஆயிடுச்சு? நான் சொன்னது போல் வெங்காய சாம்பார் கிடைக்காதா? வெள்ளைப்பூண்டு கிடைக்காதா? கீரை கிடைக்காதா? மீன் கிடைக்காதா? கறி கிடைக்காதா? என்ன கிடைக்காது? கர்த்தரிடத்தில் கேட்டால் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இவன் அழுகிறதுன்னு ஒரு அந்த குணம் இருக்குது பாருங்கள். இவன் நினச்சிட்டு இருக்கிறான் அழுத உடனே, நம்ம ஊரில் பாருங்கள், அழுத உடனே போய் நம்ம அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறோம். ஐயோ ஏன்பா அழுகிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு. நம்ம கிறிஸ்தவங்க சிலர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அழுத உடனே கர்த்தர் நம்ம மீட்டிங்க்கு வந்து எல்லாரும் அழுகிறாங்களே என்னன்னு பார்க்கலாங்க. சகோதரியே சகோதரனே ஏன் அழுகிறாய், மகனே மகளே நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள என்னமோ பிடிச்சிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எல்லா நேரத்துலையும் அப்படி கிடையாது. எல்லா நேரத்துலையும் அழுகிறத பற்றி ஜாக்கிரதையா இருங்க. இங்கே பாருங்கள் 10ஆம் வசனம் சொல்லுது, அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தர் வந்து மகனே ஏன் அழுகிறாய் என்றார். அப்படி எழுதியிருக்கு, அதான் பார்க்குறீங்க. அதுதான் பைபிளை பார்க்கணும். மகளே ஏன் கண்ணீர், உன்னை பார்த்தா எனக்கு கண்ணீர் வருதே மகளே அப்படின்ற கிடையாது. கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. இவருடைய அழுகை கர்த்தரை கோபம் ஊட்டுகிறது. ஏன்னா இது ஒரு அவிசுவாசத்தின் அழுகை. இது ஏதோ துக்கத்தில் ஏதோ அழுகிறது கிடையாது. இது ஏதோ வீட்டில் ஏதோ நடந்துருச்சு அதனால பாவம் துக்கம் தாழாமல் அழுகிறாங்கன்னு கிடையாது. ஏதோ வலி வேதனை தாங்காமல் அழுகிறாங்க அப்படி கிடையாது.
இவங்க வந்து எதையோ நினச்சிக்கிட்டு இந்த சாப்பாடு கிடைக்கலையே அந்த சாப்பாடு கிடைக்கலையே, நம்ம அதெல்லாம் விட்டு வந்துட்டோமே, இப்படி இருக்கிறோமே நினச்சிக்கிட்டு எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்டாங்களே. வாயில் எப்படி வருது பாருங்கள் வார்த்தை. இவனுங்கெல்லாம் அடிமையாக இருந்து கிரயமில்லாமல் சாப்பிட்டாங்கன்னா ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவன் சோறு போட்டான், சாப்பிட்டாங்க. அவமானப்பட வேணாம், இதை வாய் திறந்து சொல்லலாமா? இதை இவங்க வாங்கியா சாப்பிட்டாங்க? ஏதோ செஞ்ச வேலைக்கு அரை வயிற்று கஞ்சியை கொடுத்தான் அவன். அது கிரயமில்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டோம். நாங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டோம். ஃப்ரீயாக சாப்பிட்ற ஆளுங்க இந்த மாதிரி அவங்க புத்தியை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ விசுவாசத்தை சாப்பிடணும். அப்போ வந்து எகிப்தின் அரசாங்கம் வந்து இவங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி அடி உத கொடுத்து வேலையை வாங்கி நாள் முழுக்க போட்டு வேர்வை சிந்த வச்சுட்டு கடைசியில் கரெக்டாக வந்து வண்டியில் கொண்டாந்து சாப்பாடு இறக்கிடுவான். கொஞ்சம் ஆளு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டியது. அது பெருசாக சொல்லிக்கிறாங்க. இன்னும் கிரயமில்லாமல் சாப்பிட்டோம். இன்னும் பெரிய இதில் சாப்பிட்டா மாதிரி, தாஜில் போய் சாப்பிட்டா மாதிரி சொல்கிறாங்க. கிரயமில்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டோன்னே பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பாருங்கள். அவன் கஞ்சி ஊற்றிருக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசித்தா என்ன வேணால் சாப்பிட்லான்றாரு. உனக்கு வனாந்தரத்தில் பந்தியை நான் ஏற்படுத்துவேன். உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். பெரிய பஃபே சிஸ்டம் உண்டாக்கி அதில் சாப்பிட்லாம். டெய்லி என்ன வேணுமோ சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். எதை விரும்புறியோ அதை சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு அது ஒரு புத்தி வேணும் பாருங்கள். ஹலோ, சும்மா ஓசியில் சாப்பிட்டு இருந்த ஆளுக்கு லேஸில் வராது அந்த புத்தி. நாங்கள் அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ விசுவாசத்தை சாப்பிட்ணும் இல்லையா? இப்போ அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கர்த்தரை விசுவாசிக்கணும். இப்போ கர்த்தர் கொடுப்பாருன்னு நம்பணும், கர்த்தரை எதிர்பார்க்கணும். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு கோபம் உண்டது, மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாக இருந்தது. அப்போ பாருங்கள், ஜெபம்னாலே அழுகன்னு நினச்சிக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாரு, முதல்ல அழுது ஜெபிக்க கற்றுக்க. நான் எதுங்க அழுது ஜெபிக்கணும்? இல்லை அழுது ஜெபி. நீ என்ன அது ஏதாவது அர்த்தம் இருந்தால் பரவாயில்ல. எப்படி ஜெபிக்கணும்? ஜெபிக்கும் போதெல்லாம் அழுகிறதே பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜெபம் பண்ணுவோம்னு அந்த காலத்தில் எல்லாம் முக்காடை போட்டு அப்படி ஆண்டவரே என்ன சொன்னேன். இப்போ ஜெபம் பண்ணலாம், அதுக்குள்ளே ஏன் அழுக? அப்படியே குப்புற கவுந்துக்கிறது எல்லாம். அதனால தான் சேர் போட ஆரம்பித்தேன் கொஞ்சம். ஜெபம் பண்ணுவோன்னொன்னே அப்படியே கூக்குரல் எழும்பும் பாருங்க அப்படியே. ஏன்னா ஜெபம்னாலே அழுகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இந்த அழுகையை ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு செயலாக்கி, அது பெரிய ரொம்ப உன்னதமான ஒரு ஆவிக்குரிய செயலை போல ஆக்கி, நீ அழுதையா, எவ்வளோ கண்ணீர் விட்ட? ஒருத்தர் சொன்னார், என் கண்ணீரை பக்கெட்டாக பிடிக்கலாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் வசனமெல்லாம் எடுத்து அழுகையை மேன்மைப்படுத்தி அழுகையை பெருசாக்கி அது ஒரு பெரிய கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அருமையானதாக மாற்றி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பரலோகத்தில் எது மேன்மையாக கருதப்படுகிறதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசம். அதன் பேரில் இருக்கிற விசுவாசம் தான். கர்த்தருடைய கண்ணீரை பெருசாக நினைக்கல. உங்கள் கண்ணீரை கரன்சியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பரலோகத்தில். விசுவாசம் தான் அங்கே கரன்சி, தேவனுடைய வார்த்தை தான் அங்கே கரன்சி. நீங்கள் அதனால் ஜெபத்தில் என்ன பண்ணணும்? கண்ணீரை கொண்டு வர்றதுக்கு பதிலாக கண்ணீரை துடைத்து கொண்டு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு பரலோகத்தில் மரியாதை, மதிப்பு உண்டு. இருக்கீங்களா? சிலருக்கெல்லாம் பாவம் போட்டு உடைச்சா மாதிரி ஆயிடுச்சு. நான் பிரதர் இத்தனை வருஷமாக நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்லிட்டீங்களே இன்னைக்கு. சரி, இனிமேல் நிறுத்துங்க. இல்லை பிரதர் 25 வருஷமாக அழுதுகிட்டு இருக்கிறேன், இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? சரி, மீதி இன்னொரு 25 வருஷம் நல்லா இருங்களேன். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், ஆறுதல் அடையுங்கள், தேறுதல் அடையுங்கள், கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க, தைரியமாக அவருடைய சமூகத்தில் வாருங்கள். கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே, ஆகவே நான் கண்ணீரை துடைத்துக் கொள்கிறேன், என் வேதனையை நான் அகற்றிக் கொள்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி எனக்கு செய்வீராக, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு நிறைவேற்றி தருவீராக என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அழுகையை காட்டிலும் அது மிக உயர்ந்த ஒரு காரியம். நம்ம என்ன ஆக்கிட்டோம்? ஜப கூட்டம்னாலே அழுகை கூட்டம்னு ஆக்கிட்டோம். பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அது ஒரு கும்பல் கூடி இருக்கு பாரு, அழுமூஞ்சி கும்பல் அப்படின்னு அவன் கரெக்டாக வந்துடுறான். ஒன்றும் நடக்க போகிறதில்ல, எல்லாம் சேர்ந்து அழுக போகிறாங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து அழுகிறது மட்டும் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து உபவாசம் எடுத்து அழுகலாம். அது இன்னும் கொஞ்சம் கிரெடிட்னு நினைக்கிறாங்க. உபவாசம் எடுத்து அழுதால் ஏதாவது நடக்கும்.
கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதில்ல. இவங்க உபவாசம் இருக்க தயார், அழுவ தயார், எல்லாம் பண்ண தயார். ஆனால் விசுவாசிக்க மட்டும் தயார் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விசுவாசிங்கள்ன்றேன். ஹலோ, நான் தப்பா? சிலரும் சண்டைக்கு நின்னாங்க என்கிட்ட, இன்னும் அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? சரி, அழுதுகிட்டே கிடங்க போங்கன்னு விட்டுட்டேன் நான். உங்களுடைய உபவாசத்தை காட்டிலும் பரலோகம் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறது. நீங்கள் சாப்பிடாமல் இருந்ததுனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். உபவாசம் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும். கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கணும். கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள வேணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல காரியம். கர்த்தருக்காக இந்த நாளை நான் செலவழிக்க போகிறேன், சாப்பிடக்கூட இல்லாமல் நான் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஜெபிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு உன்னதமான காரியம், அது நல்ல காரியம், அது செய்யலாம் இல்லையா? அது சரியான உபவாசம். நான் உபவாசம் இருந்தாது நான் அவர்கிட்ட வாங்கிடுறேன்னா அது நடக்காத காரியம். கர்த்தருக்கு கோபம் உண்டது. எது கோபத்தை மூட்டினது? அவருடைய அழுகை கோபத்தை மூட்டுகிறது.